இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு எங்கேயும் போகாதீங்க. லக்ஷ்மி, நீ என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும். என் மேல நீ எந்த அளவுக்கு உயிரா இருக்கன்னு எனக்கு தெரியும். ஒரு நபர் மேல இந்த அளவுக்கு அன்பை வளர்த்துக்கிட்டா அந்த பந்தத்து மேல அதே அளவுக்கு பயமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ என் மேல வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா அன்பை வளர்த்துக்கிட்ட லக்ஷ்மி. அதனாலதான் உனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப பெருசா தெரியுது. ஒரு மனுஷன் மேல அன்பை செலுத்துறதும் பாசத்தை கொட்டுறதும் தப்பு இல்லை. ஆனா அந்த அன்பால அந்த நபருக்கு என்ன ஆயிடுமோன்னு ஒவ்வொரு நொடியும் பயந்துட்டே இருக்கிறது தான் தப்பு. கனவு வர்றது, மழை பெய்யறது, இப்படி ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்து உடையறது, இதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம் லக்ஷ்மி. அந்த பூத கண்ணாடியில பார்த்துக்கிட்டு மனசுல பயத்தை வளர்த்துக்கிறது அவ்வளோ நல்லதுக்கு இல்லை. சரியா? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. அப்படி நடக்காதுன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். இப்ப நான் வெளியில போகணும். என்ன மாமா, என்ன பார்க்கணும் போல உனக்கு தோணுச்சா? ஆமா ஷாலினி, எப்படியும் நான் அவனை பாக்குறதுக்காக இங்க வரேன்னு இவனுக்கும் வர வழியிலேயே ஒரு துப்பட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். என்னது? ஜானுக்காக துப்பட்டா வாங்கிட்டு வந்தியா? துப்பட்டாக்கு பதிலா துப்பட்டா கொடுத்தா யாருக்கு வேணும்? அந்த துப்பட்டாக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ட்ரெஸ்ஸும் வேணும். நீ இந்த மாதிரி ஏதாவது எடக்கு முடக்கா சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் அதையும் கொண்டு வந்திருக்கேன். பாரா, சாருக்கு இப்படி ஒரு ஆங்கிள் வேற இருக்கா? புரிஞ்சுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணா கண்ணுக்கு எல்லா ஆங்கிளும் தெரியும். எப்பயும் தொண்டை கிழிகிற மாதிரி கத்திக்கிட்டே இருப்ப. மனசுல இருக்கிற விஷயம்லாம் உனக்கு எப்படி புரியும்? அப்படி என்னதான் விஷயம்? ஆமாமா, இவங்க கேட்டதெல்லாம் சொல்லிடணுமா? அது என்ன விஷயம்னு எனக்கும் சொல்லு மாமா, நானும் கேக்குறேன். ஷாலு, நான் உனக்கு இன்னொரு நாள் சொல்றேன். இந்த ட்ரெஸ் எடுத்துக்கோ. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. உன் இருண்ட முகத்துக்கு அதுவே அதிகம். என்னது? என்னோடது இருண்ட முகமா? உன்னோடதுதான் கண்ணாடி மூஞ்சி. கண்ணாடி மூஞ்சியா? அது என்னது? ஏதோ வாயில வந்துச்சு, அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். திட்ட கூட தெரியாத தட்டு மூஞ்சி. நீ இருண்ட மூஞ்சு, அந்த மூஞ்சு, இந்த மூஞ்சுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா தட்டு மூஞ்சுன்னு சொன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்ப அப்படிதான் சொல்லுவேன். தட்டு மூஞ்சி, தட்டு மூஞ்சி, தட்டு மூஞ்சி. உன்ன நில்ல. தட்டு மூஞ்சி, தட்டு மூஞ்சி. இன்னைக்கு என் கையில நீ செத்த பாரு. முடிஞ்சா என்ன புடி பாப்போம். புடிக்கிறதெல்லாம் இல்ல, கையில கிடைச்ச கண்ணு புடிங்கிடுறேன். பாரு, உனக்கு அவ்வளவு சீன் இருக்கா? எவ்வளவு சீன் இருக்குன்னு காட்டுறேன் இரு. தட்டு மூஞ்சி, தட்டு மூஞ்சி. தட்டு மூஞ்சி. என்ன பிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல ஜானு. நான் உனக்கு கிடைக்கும் ஜானு. எவ்வளவு டைம் ஆகும் கிடைக்க மாட்டேன். ஜோசியரே, நீங்க எங்க வந்தீங்கனாலே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆமா அரவிந்தா, மித்ராவை சுத்தி ஆபத்தான சூழ்நிலை தலை தூக்கி இருக்கு. எதிர்பாராத ஒரு புது ஆபத்து மித்ராவோட மூச்சை நிறுத்துறதுக்கு தயாரா இருக்கு. மித்ரா எங்க? வீட்டுல தான் இருக்கான் ஜோசியரே. இன்னைக்கு பூரா மித்ரா எங்கேயும் வெளியே போக கூடாது, காலை வெளியே வைக்க கூடாது, கண்ணு வெளி உலகத்தை பார்க்கவே கூடாது. சரிங்க ஜோசியர். லட்சுமி மித்ராவும் ஒன்னதானே இருக்காங்க. 2 பேருக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஜோசியரே. ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? லட்சுமி மித்ராவும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்தும் எந்த அபசகுணமும் நெருங்காது. ஆனா இன்னைக்கு மித்ராவோட ஜாதகத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது ஆபத்து தெரியுது.
ஒரு புது ஆபத்து தலை தூக்க போகுது. அதான் ஏன்னு புரிய மாட்டேங்குது. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல ஜோசியரே. மித்ராவோட ஜாதகத்துல இன்னைக்கு பஞ்சபூதங்கள் ஒண்ணு சேர்ந்து பெரிய பிரளயத்தை உண்டாக்க போகுது. காத்து, நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மித்ரா மேல வெடிக்க தயாரா இருக்கு. திடீர்னு மித்ராவோட ஆயுள் காத்துல அலபாயிர விளக்கு மாதிரி தெரியுது. அந்த விளக்கு எப்ப அணையும்னு தெரியாத மாதிரி மித்ராவோட ஜாதகம் இன்னும் பலவீனம் ஆயிடுச்சு. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க ஜோசியரே. இதுக்கு தனியா எந்த பரிகாரமும் இல்ல அரவிந்தா. மித்ரா எக்காரணம் கொண்டு வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. ஒரு நிமிஷம் கூட மித்ராவை லட்சுமியை பிரியாத மாதிரி பாத்துக்கங்க. அப்படி இல்லனா மித்ராவை இந்த கண்டத்துல இருந்து காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். வரப்போற ஆபத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது அதை விட கஷ்டம். சரிங்க ஜோசியரே, நாங்க பாத்துக்கிறோம். இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா. நீ தானே பூஜை பண்ற, நான் எதுக்கு ட்ரெஸ்ஸை மாத்தணும்? என்னோட சேர்ந்து நீயும் இந்த மனையில உட்காரணும்ன்றதுக்காக தான். பூஜை நீ பண்ற, பலன் உனக்கு தான். நடுவுல நான் எதுக்காக மனையில உட்காரணும்? அம்மா வந்துட்டேல, கல்யாணத்துக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் கல்யாண மாப்பிள்ளைய ரெடியா இருக்கீங்க இல்லையா? நாங்களும் ரெடியா தான் இருக்கோம் புரோகிதரே. மித்ரா, நீ சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. மனிஷா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு சொல்லு, இங்க என்ன நடக்குது? கதை கிளைமாக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் விஷயத்தை உன்கிட்ட மறைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஒருவேளை மறைக்கலாம் நினைச்சாலும் மறைக்கவும் முடியாது. இங்க இப்போ நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. என்ன சொல்ற, கல்யாணமா? ஆர் யூ ஜோக்கிங் ஆர் வாட்? நோ, நாட் அட் ஆல் மித்ரா. இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை ஜோக் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்பவே நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்.